வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு நாங்கள் வடை கறி தான் வைக்க போகிறோம். அதாவது இந்த வடை பரப்பில் என்னென்ன கறி வைக்கிறேன்றதை தான் செய்து காட்ட போகிறோம். நல்ல ஒரு சுவையாக இருக்குது உண்மையிலுமே. அதுவும் நல்ல சத்துத்தான். இந்த பருப்பு நாங்கள் நார்மலாக கடலை பருப்பு கடலை வடை செய்கிறது, மற்ற அந்த வண்டில் கடையில் உருண்டை வடை செய்து கொள்வது, அந்த வடை பருப்பில் இன்றைக்கு இந்த கறி வைக்க போகிறோம் நாங்கள். அப்படியே இதில் கரை நேரம் கதைக்கு நம்மளுக்கு தொடர்ந்து வீடியோ பார்ப்போமே. இந்த வடை கறி வைக்கிறதுக்கு நாங்கள் 1/4 கிலோ அளவில் கடலை பருப்பு அப்படியே நனைய போட்டு வச்சுருக்குறோம். கிட்டத்தட்ட 2 தொடக்கம் 3 மணிக்கு அது கூட எங்களுக்கு இந்த கடலை பருப்பு நல்ல வடிவாக ஊறி வந்திருக்குது பாருங்கள். இது இப்போ நீங்கள் நார்மலாக வடை சுட்டு சாப்பிட்றதுனால இந்த டைம் இதை நனைய விட வேணும். நினைச்சா பிறகு அப்படி நல்ல வடிவாக அந்த பொறுமை வந்துருக்கு. நினைச்சிட்டு இதில் வடையோ கறியோ இருந்தாலும் செய்யலாம். இப்போ நாங்கள் கழுவி எடுப்போம். முதல் இந்த 2-3 தண்ணியில் நாங்கள் கழுவி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக நாங்கள் கடலை பருப்பை கழுவி எடுத்துட்டோம். இதை நாங்கள் அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதோட இதுக்கு ஒரு 2-3 செத்தல் மிளகாயும் சேர்த்து எடுப்போம். அதையும் காம்பன் உள்ளி போட்டு கழுவி எடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளி ஒரு பூடு உள்ளி எடுத்துருக்குறேன், முழு பூடை. இதை தோலை இடித்து எடுப்போம். இந்த மேல் தோல் உரிச்சா சரி, உள்கோதோடு இருந்தால் பரவாயில்ல. இப்போ நாங்கள் கழுவி எடுத்த கடலை பருப்பை அரைச்செடுக்கிறதுக்காக மிக்ஸி கப்புக்க போடுவோம். இதுக்கு கொஞ்சமும் தண்ணி விடாமலுக்கு தான் நாங்கள் அரைச்செடுக்க போகிறோம். அதோட இப்போ கழுவி எடுத்த ஒரு ஈரப்பதம் இருக்குது தானே, அந்த ஈரழிப்பிலேயே நாங்கள் அரைச்செடுக்க வேணும். கழுவி எடுத்த உள்ளியை சின்னனா வட்டி போட்டு போடுவேன். சும்மா 2 வட்டி விட்டாச்சு. அதோட செத்தல் மிளகாயம் அப்படியே பாதி பாதியாக்கி போட்டு போடுவேன். அதோட கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நச்சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கொள்ளுவோம். நீங்கள் தூளில் அடிக்க மிளகாவே போட்டுக்கொள்ளலாம். இந்த அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இவ்வளோத்தையும் நாங்கள் நல்ல வடிவாக அரைச்செடுப்போம். தண்ணி விடாமலுக்கு அரைச்செடுக்க வேணும். நல்ல வடிவாக அரைச்செல்லாம் எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் அவிச்சு தான் எடுக்க போகிறோம். அதுக்கு இட்டலி பானைக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இடியப்ப தட்டுகள் எடுத்துருக்குறோம். இது கொஞ்சம் அந்த தண்ணி பருவமாக தானே இருக்குது எங்களுக்கு. அப்போ ஒரு துண்டு வாழை இலையில் எண்ணெய் சாடையாக பூசி வச்சுருக்கிறோம். இந்த எண்ணெய் பூசின அந்த வாழை இலையில் என்ன செய்ய போகிறோம்னா, கையால் எடுத்து வைக்கலாம். நாங்கள் பிரச்சனை நாங்கள் இப்போ இந்த ஒரு வடை சுடுற அளவில் எடுக்கிற அந்த கடலை பருப்பு மாவை என்ன செய்ய போகிறோம்னா, அப்படி எடுத்து இந்த வடை சேப்பிலேயே அப்படியே தப்பி விடுவோம். இப்போ இலையை போடாமலுக்கு நாங்கள் இப்போ இடியப்ப தட்டில் அப்படியே வைக்கலாம். ஆனால் இந்த இடியப்ப தட்டு கொஞ்சம் இடவழி கூடினதில்லை. அதால் கீழே அப்படியே கொட்டுப்பட்டுடும். அதனால் நாங்கள் என்ன செய்யிருக்கிறோம்னா, வாழை இலையில் எண்ணெயை பூசி போட்டு தான் வச்சுருக்கிறோம். எல்லோரும் படையாக சுட்டு எடுக்கிறோம். நீங்கள் அவிச்சு எடுக்க போகிறோம். அவிச்சு எடுக்க போகிறோமோ. இப்போ ஒரு தட்டை அடுக்குவோம். என்ன அந்த இப்போ நாங்கள் வடை சுடுறோன்னு சொல்லிச்சோன்னா கொஞ்சம் மறுவல் நுறுவலாக தான் இறைக்கும். ஆனால் கணக்க தட்டு அடுக்கலாம் உருளைக்கு. இப்போ தட்டியெல்லாம் அப்படியே அடுக்கிட்டோம். இப்போ மூடி விடுவோம். நல்லா அவியட்டுக்கும் எங்களுக்கு. சரியா அந்த வெக்க வழி வருதுண்ணே. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். உங்கள் படையை காணல அவிஞ்சிட்டுது எங்களுக்கு. ஓ, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, கீழே இறக்கி வச்சு எடுப்போம். என்னென்னா வெக்கி அடிக்குது இல்லை சரியா. இப்போ கீழே அப்படி இறக்கி வச்சு போட்டு ஒவ்வொரு தட்டாக எடுப்போம். எப்படி வந்திருக்கேன் ஒரு வடையும் அவிஞ்சு வந்திருக்கேன். பொரிக்காத வடை மாதிரி வந்திருக்கேன்.
ஆனால் அவங்களோடய நல்ல வாசமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்படியே வந்து பொறிக்க இல்லை, இது வந்து ஆக பெருசாக இருக்குது தானே. இப்போ நீங்கள் இப்படியே பொறிச்சு வைக்கிறனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து பாதி பாதியாக வெட்டி விடுவோம். பாருங்க இதை வந்து இதையும் இப்படியே பாதியாக வெட்டுறா, நாளாக வெட்டுறனாலும் வெட்டலாம், ஒரு பாதியாக துண்டு துண்டாக வெட்டுறனாலும் வெட்டி விடலாம். வெட்டுடா அப்படி வெட்டுவோம் வேணா, ஆக பெருசாக இருக்கு அவங்களுக்கு. இப்போ நாங்கள் 4 துண்டாவே வெட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து அடுப்பில் வந்து தாஜி வச்சாச்சு, தாஜி சூடாகிடுது, எண்ணெய் விடுவோம். இந்த பொரியலுக்கு வந்து எண்ணெய் கிணக்கவே எங்களுக்கு குடிக்காது, என் அவிச்சிட்டோம் இல்லை. இப்போ வந்து எண்ணெய் வந்து கிணக்க குடிக்காது. எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது, நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற துண்டுகளை வந்து பொரிய போடுவோம். ரைட்டு, இவ்வளோ பொரிய எடுக்கும் முதல்ல என்ன. ஒரு பக்கம் அப்படியே பொரிஞ்சொன்று வந்துட்டுது, நாங்கள் மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம். ஆனால் இது பொரியதான் வந்து வேகமாகவே பொரியுது எங்களுக்கு. இப்போ பார்க்க எனக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரிக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் ஏன் பொரிக்கிறோம்னா, இப்போ அந்த பொரிக்காமலுக்கு இப்படியே நாங்கள் துண்டுகளாக வைக்கலாம், ஆனால் ஒரு பச்சை வாசம் எங்களுக்கு வேறுமே, அந்த ஒரு பச்சை மணம் ஒன்று அடிக்கும். அதனால் வந்து நாங்கள் பொரிச்சு போட்டு வச்சா அந்த பச்சை மணம் இருக்காது. நாங்கள் அதை விட இப்போ உள்ளி, நச்சீரகம், அதுக்குள்ள வந்து மிளகு தூள் எல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் இப்போ வந்து துண்டுறவே எங்களுக்கு அந்த பச்சை மணம் இருக்காது. இப்படியே நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்க. இதுக்கு வந்து கணக்கு எண்ணெயும் பிடிக்காது, அதே சமயத்தில் வந்து நேரத்துக்கு வந்து பொரிஞ்சிடும், கன நேரம் செல்லாது. இப்படியே எண்ணெயை படித்து போட்டு இறாக்குவோம் நாங்கள். இப்படியே மற்ற துண்டுகளையும் போட்டு பொரிப்போம் என்ன. ஒவ்வொரு வடை துண்டுகளையும் வந்து பொரிச்சு எடுத்துட்டோம் நாங்கள். ஏன்னா இனித்தான் இந்த வடை கறியை நாங்கள் வைக்க போகிறோம். இப்போ வந்து அது பெரிஞ்சோண்டே தானே இருக்குது, இந்த மண் சட்டிக்கெலாம் வடை கறி வைக்க போகிறோம். சட்டி வந்து சூடாகட்டுக்கு. சட்டி வந்து சூடாகிட்டுது, தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவேன். ஈரம் இருந்துருக்கு என்ன. தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எடுத்துருக்கிறோம், போட்டுக்கொள்ளுவோம். அதோட வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். சின்ன வெங்காயம் தான் போடுறோம், நிறைய சின்ன வெங்காயம் போடலாம், இந்த வடை கறிக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்படியே தக்காளி பழமும் எங்களுக்கு கொஞ்சம் பதம் கட்டுக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் எங்களுக்கு வதங்கிட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கறிக்கு தேவையான அளவு நாங்கள் மிளகாத்தூள் சேர்ப்போம். கறியன்னா பெரிய குழம்பா எல்லாம் இது வைக்கக்கூடாது, நல்ல ஒரு பிரட்டர் கறியாக வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அளவாகவே தூள் போட்டுக்கொள்ளுவோம். அதோட வந்து என்ன செய்ய போகிறோம்னா, உப்பு வந்து நாங்கள் போட்டு தானே பருப்புக்கு போட்டு தானே இறைச்சினாங்க, அதனால இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம். இதோட என்ன செய்ய போகிறோம்னா, தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். இது முதலாந்தரமாக புளிஞ்சு எடுத்த பால். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அதோடு என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறோம், பல புளி, அதையும் விட்டுக்கொள்ளுவோம். இப்படியே இந்த குழம்பு வந்து எங்களுக்கு நல்லா கொதிக்கட்டுக்கும். ஆனால் இது வந்து இப்போ மூட தேவையில்லை, நாங்கள் திறந்தே இருக்கட்டுக்கும். இப்படியே ஒரு 2 தரம் கொதிக்கவே நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, பொரித்து வச்சுருக்கிற அந்த வடையை வந்து போட்டுக்கொள்வோம். என்ன கொதிக்கட்டுக்கும். இப்படி இப்போ பார்த்திங்கன்னா இப்படி கொதிச்சு கொண்டு வருது.
இந்த பருவத்தில் என்ன செய்ய போகிறோம்னா பொரிச்சு வச்சுருக்கிற நாங்கள் வடை துண்டுகளை போடுவோம். இப்படியே நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். ஒரு 3 தொடக்கம் ஒரு 5 நிமிஷம் அளவில் எங்களுக்கு இப்படியே குழம்பு கொதிச்சா காணும். கொதிச்சு வத்தட்டுக்கும் இனி மூடி விடுவோம் நாங்கள். இதுக்கு வந்து நாங்கள் உள்ளி மிளகு இப்போ சேர்க்கல. ஏன்னா நாங்கள் உள்ளி மிளகு நச்சீரம் எல்லாம் போட்டு தானே அரைச்சினாங்க. இப்போ நீங்கள் போட்டு அரைக்காட்டிக்கு வந்து இந்த கறிக்கு வந்து நீங்கள் உள்ளி மிளகு நச்சீரம் வந்து இடித்து போட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்படியே கொதிக்கட்டுக்கும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். அப்போ நல்லா அப்படியே வத்தி கொண்டு வந்துட்டு தானே இப்படி வந்துட்டேன். ரைட்டு, நீ வந்து இறக்கி போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ஓ, நல்ல ஒரு வடை கறி வந்து ரெடி ஆகிட்டுது எங்களுக்கு. என்ன ஓ அப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு இந்த வடை துண்டுகளும் அப்படியே கல் போல தான் இருக்கு. அப்படியே கரையாமலுக்கு இங்கே அப்படி இருக்கு. அப்படி இறக்குவோம் நாங்கள். இனி விட்டால் அப்படியே நல்லா வறண்டு போயிடும் எங்களுக்கு. இறக்கி போட்டு சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல புழுங்கல் அரிசி சோறு தான் சமைச்சிருக்கிறோம். இப்படி இருக்கு பாருங்க. அப்படி இறக்கி வச்ச உடனே நல்லா அப்படியே வற்றி கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நல்லா சுடவே சாப்பிட்டு பார்ப்போம். என்ன ஓ, ரைட், சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் வடைக்கறியோடு சாப்பிட்டு பார்ப்போம். என்ன அதுவும் கடலை பருப்பு வடைக்கறி. ஏன்னா என்னென்னு சொல்கிறேன்டே தெரியல, அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. கடலேண்டே சொல்லலாம் இருக்குது. இப்போ நல்லா ஃபுல்லாகவே நாங்கள் அரைச்செல்லாம் இப்படி துண்டுகளாக பட்டி நான் வந்து கடலை பருப்பண்டே தெரியாது எங்களுக்கு. மற்ற அந்த கொஞ்சம் கூட ஒரு பச்சை மணமோ எதுவுமே இல்லையோ, அதுக்காக தான் பொரிச்சு நாங்கள். அதோட வந்து கூடுதலாக அம்மா வந்து அம்மியில் அரைச்சி இது செய்கிறவா. முதல் நாங்கள் சின்னாக்களை இருக்க கூடுதலாக செய்திருக்கிறவா. உண்மையிலேயே பார்த்தீங்களென்றால் அந்த மாதிரி இருக்குது வடைக்கறி. நீங்களும் வந்து இதை மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கண்ணா. இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்போ இடியப்பத்தட்டுலாம் அவிக்கணும் இல்லை. கூடுதலாக இப்போ உங்களுக்கு அவிக்கக்கூடிய மாதிரி பொருள் வேறு எதுவும் இருந்தால் நீங்கள் அதிலேயே அவிச்சு கொள்ளலாம். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோமா? நன்றி, வணக்கம்.